friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. So இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் vlog தான். So எல்லாமே சூப்பரா வந்து கார்த்திகை தீபம்லாம் வெச்சிருப்பீங்க இல்லையா? So எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. So இன்னைக்கு வீடியோல நான் எப்படி வந்து ரெடி ஆவறேன், பாப்புக்குட்டி எப்படி ரெடி பண்றேன் and எங்க வீட்டு கார்த்திகை தீபம் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படினு தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சு பார்த்து வாங்குன ஒரு சாரி தான் வந்து கட்டியிருக்கேன். and இதனால ரொம்ப ஆசை வச்சேன். இப்படி வச்சாலே அப்படியே வலிக்கி போகுது. இந்த சைட்ல வந்து அப்படியே கட்டி இழுத்து வச்சாலுமே அந்த பாவாடையோட இலகி போகுது. ஆனா எனக்கு அந்த சாரிக்கு இது ரொம்ப ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. வாவ், பிளேட் இஸ் சோ பியூட்டிஃபுல். கேரட் பொரியல், ரசம், சஜி ரெசன் அப்படின்பா. அப்புறம் இங்க வந்து காரக்குழம்பு, பூண்டும் புடலங்காவும் போட்ட காரக்குழம்பு. ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான போண்டா, டேஸ்டி அண்ட் யம்மியான கோதுமை பாயசம். நான் இப்போ என் பிளேட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரைஸு, அதுக்கப்புறம் காரக்குழம்பு, காய் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த போண்டா மேலே ஒரு கண் இருக்குது, அதனால 2 எண்ணெய் எடுத்துட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தாச்சு இல்லையா? பார்த்து முடிச்சோடனே எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருந்தது. அது மெயினாக வந்து தீபம் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ தீபம் எல்லாம் வந்து எல்லா விளக்கையும் வந்து தேய்ச்சி எடுத்து கிளியராக வச்சாச்சு. இனி அதுக்கு வந்து விளக்கு பொட்டெல்லாம் வைக்கணும். பட் பிஃபோர் தட் சரி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி ஆயிட்டேன். இப்போ மணி வந்து 4 ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சு பார்த்து வாங்கின ஒரு சாரி தான் வந்து கட்டியிருக்கேன். எங்கே வாங்கினேன் அப்படின்னா RMKVலேருந்து வாங்கினேன். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் இருக்கு. ஸோ இது கிரே அண்ட் ஒயின் கலர் காம்பினேஷனில் அண்ட் ரோஸ் கோல்டோ காப்பர் ரோஸ் கோல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் டாட்டட் ஒர்க் மாதிரி இருக்கு. அண்ட் பிளவுஸ் நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிரர் ஒர்க்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் டீட்டெயிலிங்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட கார்த்திகை தீபம் மதமாக நான் வந்து போட்டிருக்க புது ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தன்மை குட்டியும் வந்தாச்சு, ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸோ தன்மை குட்டிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு நான் பார்த்துடுங்க. தன்மாவா? ஸோ தன்னு குட்டியும் எனக்கு மேட்சிங்காக வந்து போட்டிருக்காங்க. ஹாய் சொல்லிடுங்க. அவங்க குளிச்சுட்டு நல்லா புது ட்ரெஸ்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவங்க அம்மாவுக்காக ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா இது நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், நான் உனக்கு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கிராஃப்ட் பேப்பர்ஸ் வச்சு வெட்டிங் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ தனுக்குட்டி தான் அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். தனுக்குட்டியோட ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். ஒயின் வித் கிரே கலர். கிரே காமிச்சிட்டு தங்க கீழேருந்து எடுத்து காமிக்கிறியாடி அழகியே. அழுகி பொன்னிஜி நீ தங்க பொன்னிஜி நீ. ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். உன்னை ரொம்ப பிடிக்குமாம்மா, எல்லாரும் உன்னை பற்றி கேட்பாங்க. வெக்க வந்துடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னை பார்க்குறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து தன்மை குட்டியை கேட்டதாக சொல்லுங்கள். அப்புறம் தன்மைக்கு உண்மை கொடுக்குற மாதிரி என் கணத்தெல்லாம் பிடிச்சி உண்மை கொடுத்தவங்கலாம் கூடி உண்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் அக்கா இஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எஸ், நம்ம அப்படியே வந்து பேசிட்டு அப்படியே ரெடி ஆக போகிறோம். இப்போ வந்து நான் இந்த குட் வைப்ஸோட ரோஸ் க்ளோ டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிட்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது காம்பினேஷன் ஸ்கின்க்கு நியூட்ரிஜினாலேருந்து. அதுக்கு அடுத்தது இப்போ நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு கீழே வந்து டாட் பண்ண போகிறேன், என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே நானே வந்து காம்பினேஷனில் பண்ண ஒரு கன்சீலர். ஏன்னா என்னோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி என்னோட அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நானே வந்து பண்ண ஒரு கன்சீலர். இப்போ வந்து கலர் கரெக்ஷன் பண்ண பிறகு நான் வந்து நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் கோல்டன் ஹனி ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் விச் க்ளோஸ்லி மேட்சஸ் டு மை ஸ்கின். அண்ட் இது வந்து ஒரு ஜியர் கவரேஜ் தான் இருக்கும், ஃபுல் கவரேஜ்லாம் கிடையாது. ஸோ எனக்கு லைட் அண்ட் சட்டிலாக இருந்தால் போதும், அதனால நான் இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லா டாட் பண்ணிக்கலாம். இதை கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிலானி ஐ ஷேடோ பேலட். இதுல வந்து ஒரு பீச் ஆரஞ்ச் ஷேடு வித் இந்த ஒரு ஷேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அப்ளை பண்ண போறேன் என் கண்ணில்.
ஸ்பாயிலோட ஒரு க்ரீம் கார்டு இருக்கு. இது வந்து நியூட் கமர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சில ஷிம்மர் இருக்கு. ஸோ அதை வந்து என்னோட சென்டர் ஆஃப் த லிட்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்றேன். ஸோ ரொம்ப நல்லா அழகா இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். லைனருக்கு லாக்மேயோட 9 to 5 லைனர் வந்து எடுத்திருக்கேன். மஸ்காராக்கு நான் இந்த லைனரே வந்து நல்லா வந்து லேஷஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ காஜலுக்கு SoulTreeயோட காஜல் வந்து போடுறேன். ஸோ இந்த SoulTreeயோட காஜல் பற்றி சொல்லி ஆகணும். குழந்தைங்களுக்கு வந்து தன்மை குட்டிக்கே நான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் காஜல். இது கண்ணில் போட்டால் அப்படியே ஒரு சில்னஸ் வந்து ஃபீல் ஆகும். என்ன எரிச்சல் இருந்தாலும் கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க நல்ல காஜலில் வந்து குழந்தைங்களுக்கு காஜல் போடணும், சேஃபான காஜல் போடணும்னா இதை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். உங்கள் கண்ணுக்கே கூட நீங்கள் வந்து காஜலாக போட்டுக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு கூலிங் சென்சேஷன் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ டெஃபினெட்லி எஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். இப்போ வந்து லிப்ஸ்டிக் நான் வந்து அப்படியே ரேண்டமான ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து ஒரு மாவே பிங்க் ஷேட், மூவ் டு தி டீப் பிரவுன் ஷேட். பொட்டு வச்சாச்சு. குவிக்கான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போட்டுடலாம்.
சொல்லிடு, என்ன பண்றீங்கன்னு சொல்லிடுங்க, கேமரால சொல்லிடுங்க. டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, தன்னுக்குட்டி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்கு கிராஃப்ட் பேப்பர் வந்து ஜிக்னா கிராஃப்ட் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா தன்மா? Wow, plate is so beautiful and Tanmay has did this. ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷனுங்க, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தீபமெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சாரியை வந்து எடுத்து மடிச்சு வைக்கும் போது சரி உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் தோணுச்சு. ஸோ இந்த சாரி எங்க வாங்கினேன் அப்படின்னா நம்மளோட கோயம்புத்தூர்ல இருக்க புரூக்ஃபீல்ட்ஸ் மால்ல RMKV இருக்கு. ஸோ அங்கதான் வந்து வாங்கினேன். இதோட விலை வந்து அரௌண்ட் 3000 என்னமோ வந்துச்சுங்க. எனக்கு எக்ஸாக்ட் பிரைஸ் ஞாபகம் இல்லை. இது தீபாவளிக்கு வேண்டி நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் பிளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயோ ஐகார்ட்லயோ அட்டாச் பண்றேன். மறக்காம வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாரியை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பரபரப்பா வேலை செய்யும் போது எண்ணெல்லாம் மேல எல்லா பக்கமும் எண்ணெய் பிஸ்க் ஆயிடுச்சு. கீழே அதாவது கீழே வந்து முந்திக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேல எங்க வந்து எண்ணெய் பிஸ்க் ஆயிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சாரியை தயவு செய்து வந்து இதை நான் காமிச்சேன், ரொம்ப கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அந்த கடையில போய் வாங்காதீங்க. ஏன் வாங்காதீங்கன்னு நான் சொல்றேன்னா, இந்த சாரி சுத்தமா நிக்கவே மாட்டேங்குது. ப்ளீட் எடுத்து முன்னாடி வந்து நிக்கும், ஆனா சைட்ல உங்களுக்கு வல்கி 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 போயிட்டே இருக்கும். அண்ட் லைட் வெயிட் சாரி, கம்ஃபர்டபுளான சாரி, பார்க்க செம்மையா இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பட் இருந்தாலும் இதோட டிமெரிட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இப்படி வச்சாலே அப்படியே வலிக்கி வலிக்கி போகுது. இந்த சைட்ல வந்து அப்படியே கட்டி இழுத்து வச்சாலுமே அந்த பாவாடையோட இலகி போகுது. அண்ட் இஃப் சப்போஸ் நம்ம வந்து காட்டன் ஸ்கர்ட் போட்டாலும் புஷ்ஷுன்னு கீழே வந்து காட்டுது. எனக்கு வந்து ஏன் இது இப்படி இருக்கு? நான் எவ்வளவு இழுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாரி எல்லாம் சிக்குன்னு உடுத்தி இருப்பாங்கல்ல, பட் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி கொடை கட்டின மாதிரி இருக்கு, ஒரு கொடையை நம்ம மேல சுத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த சாரி வந்து வலிக்கி போகுது. சம் கைண்ட் ஆஃப் அ பாலிஸ்டர், சில்க் கிடையாது. ஸோ எனக்கு இதுல டிமெரிட் என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் லென்த் பத்தவே இல்லை. முன்னாடி வந்து ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அது எனக்கு வந்து 4 ப்ளீட் தான் வந்துச்சு. அதுவும் வந்து ஒழுங்கா வரல. நான் எவ்வளவு சூப்பரா கட்டுவேன், பட் ஆனா எனக்கே வரலையேன்னு மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தது. அப்புறம் இங்க வந்து சைட்ஸ்லயும் ப்ளீட்ஸ் எடுத்து அழகா வந்து பின் பண்ணி வைப்பேன், அதுவும் வரல. ஐயோ அப்படின்னு மாதிரி இருந்தது. நான் 2 காட்டன், ஒன்னு காட்டன் இன்ஸ்கர்ட் அண்ட் இன்னொன்னு ஷேப் வேர் போட்டு பார்த்தேன். காட்டன் இன்ஸ்கர்ட் நான் போட்டப்ப இந்த கூடாரம் வந்து கட்டின மாதிரி இருக்கும். அந்த பாவாடை மேல அப்படியே அது மேலேயே நிக்குது, இறங்க மாட்டேங்குது, அந்த ஷேப் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து இது மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் லோவர் பாடி சைட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபேட் இருக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பெருசா காட்டுறதுக்கு இது காமிக்குது எனக்கு. அதனால இது வந்து பிடிக்கல. லென்த்தும் வர RMKVல வந்து செட் ஆக மாட்டேங்குது. சாரியோட லென்த் வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து RMKV ஆப்ஷன் தான். நீ நான் வாங்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் வாஸ் மை ஃபேவரட் சாரி. அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணேன், நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இது மேலே ரொம்ப ஆசை வச்சேன். பட் ஸ்டில் நான் இதை ஓன் பண்ணுவேன். நான் வந்து இதை வந்து ட்ரை வாஷ்க்கு தான் கொடுக்கணும். நிறைய ஆயில் ஸ்டெயின் ஆயிடுச்சு, அதனால இதை ட்ரை வாஷ் கொடுக்க போறேன். எஸ், இப்போ நான் வந்து இதோட பிளவுஸையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ அடுத்தது அந்த ஆசாசியா எடுத்த சாரிக்கு வந்து பிளவுஸும் நானே வந்து யோசிச்சு அப்படியே இந்த மாதிரி கொடுக்கலாம். என்கிட்ட இந்த ஒர்க் இல்லையே நினைச்சு கொடுத்தது தான் இந்த மாதிரி ஒர்க். ஸோ ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் பிளவுஸுக்கு. அண்ட் கை ஃபுல்லா வந்து ஹெவியான ஒர்க். ஆனா எனக்கு அந்த சாரிக்கு இது ரொம்ப ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அது கொஞ்சம்
கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இதுக்கு வந்து என்ன மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இஸ் திஸ் ஓகே ஆர் நாட் ஓகே? எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கோ அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வந்து கையில ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு, பட் கைக்கு வந்து இங்கேயும் மட்டும் தான் கொடுத்தேன். மிட் லென்த்ல வந்து எம்டியா விடணும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல கீழே மட்டும் வச்சிருந்தா, அதாவது கை கிட்ட கீழே மட்டும் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கை ஃபுல்லா ஹெவியா இருக்கனால ஏதோ ஒரு பிரைடல் எஃபெக்ட் மாதிரி இருந்தது. ஓகே, அண்ட் பின்னாடி நெக் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் யூ வைட் யூ நெக். ஸோ இந்த மாதிரி பின்னாடி நெக் பாருங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு சைட்ல, இந்த சைடு நமக்கு தெரியும் இல்லையா, அதனால அந்த சைட்ல பின்னாடி பேக் ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. பேர்ல்ஸ் வந்து வச்சிருக்காங்க அண்ட் ரோஸ் கோல்ட் பீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பேர்ல் பீட் அண்ட் ரோஸ் கோல்ட் பீட்ஸ். கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க், ரோஸ் கோல்ட் அண்ட் இந்த பேர்ல் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ், ரொம்ப நல்லா இன்ட்ரிகேட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிளவுஸ் பற்றி சூப்பர் வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து டாசல்ஸ் வச்சிருக்காங்க, நல்லா கொஞ்சம் ஹெவியான டாசல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இனி நிறைய பிளவுஸ் டீடைலிங், ஸ்டைலிங், சாரி ஸ்டைலிங் வாங்கலாமா வேணாமா எல்லாத்தையும் நம்ம சேனல்ல நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நைட் டின்னருக்கு நல்ல சூப்பரான மில்லட் தோசை. நைட் டின்னருக்கு சூப்பரான மில்லட் தோசை வித் வேர்க்கடலை சட்னி. இதுதான் இன்னைக்கு என்னோட நைட் டின்னர். தன்மைக்கு நார்மல் தோசை வித் வேர்க்கடலை சட்னி. இப்போ நான் வந்து என்னோட மில்லட் தோசை அண்ட் வேர்க்கடலை சட்னி, தெரியவே மாட்டேங்குது சட்னி, இங்க இருக்கு. ஓகே, இதை வந்து நான் நல்லா ரசிச்சு சாப்பிட்டு போறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த விளாக வந்து இங்க எண்ட் பண்ணிருக்கேன். இன்னும் நல்ல நிறைய விளாக்ஸ் வரும். உங்களை மீட் பண்ணலாம். டேக் கேர், டாடா, பை பை.